Hello all, welcome to our Crafty World family. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நியூவான ஒரு புதுசான ஒரு ஹேண்ட்மேட் வெட்டிங் கிஃப்ட்னே சொல்லலாம். ஸோ அது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நீங்கள் தம்ப்நெயிலே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த உடனே உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்ன தாட் வந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ரீசெண்ட் டேஸாக வந்துட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்ட உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது டிஃபால்ட்டாக கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு டர்ன் ஆஃப் ஆகிடுது. ஸோ அது நான் தான் ஆஃப் பண்ணி வைக்கிறேன்ட்டு வந்துட்டு நினைக்காதீங்க. பிகாஸ் நான் எப்போவுமே வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஆஃப் பண்ணி வைக்க மாட்டேன். அது டிஃபால்ட்டாக யூடியூப் செட்டிங்ஸ்னால ஆஃப் ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அகைன் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு அகைன் நான் வந்துட்டு கமெண்ட்ஸ் ஆன் பண்ணி வைப்பேன். ஸோ நான் வந்துட்டு பர்சனலாக எந்த வீடியோக்குமே வந்துட்டு கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி வைக்க மாட்டேன். ஸோ இது வந்துட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்ச ஒரு விஷயம். அண்ட் இப்போது இந்த வீடியோவில் வந்துட்டு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான யூனிக்கான ஒரு ஃப்ரேம் வந்துட்டு எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அது ஒரு ரெசன் ஊற்றி நம்ம வந்துட்டு கிறிஸ்டல் மாதிரி வந்துட்டு அதை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் எந்த கலர்ஸுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறது இது. அண்ட் அவுட்கம் வந்துட்டு 100% பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்ச ஒரு ஃப்ரேம்னே சொல்லலாம். அண்ட் இப்போது இதில் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் 2:1 ரேஷியோவில் 4 ஸ்பூன் ரெசன் அண்ட் 2 ஸ்பூன் ஹார்ட்னர் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஹார்ட் மோல்டில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு தின் லேயர் வந்துட்டு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஆட் பண்ணலாம். நான் வந்துட்டு கலர் தான் மிக்ஸ் பண்ண மாட்டேன். பட் வந்துட்டு இந்த மாதிரி கோல்டன் ஃப்ளேக்ஸ் வந்துட்டு நம்ம கொடுக்கலாம். அண்ட் ரெசன் யூஸ் பண்ணுற நிறையா பேர்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியை ஒரு ஹோல்டர் மாதிரி இருக்கும். அதில் தான் இந்த ட்ரைட் ஃப்ளவர்ஸ் கோல்டன் ஃப்ளேக்ஸ்லாம் எடுத்து வைப்பாங்க. நீங்கள் இப்போ தான் ரெசன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, உங்ககிட்ட அந்த ஹோல்டர்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. பிகாஸ் என்கிட்டையுமே ஹோல்டர் கிடையாது. நான் வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு டூத் பிக் ஸ்டிக்ஸ் இருக்கும்ல அந்த ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி பேம்பூ ஸ்டிக்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி சின்னதாக உடச்சி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அதையே வந்துட்டு நம்ம ஒரு பர்ஃபெக்டான ஹோல்டராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ட்ரைட் ஃப்ளவர்ஸ்க்குமே வந்துட்டு பர்ஃபெக்டாக சூட் ஆகுது அண்ட் கோல்டன் ஃப்ளேக்ஸ்மே வந்துட்டு பர்ஃபெக்டாக சூட் ஆகுது. ஸோ இப்போது கோல்டன் ஃப்ளேக்ஸ் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் வேணுமோ அந்த இடத்துலலாம் வந்துட்டு நான் செட் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு அதில் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியான ட்ரைடு ரோஸ் ஃப்ளவர்ஸ் அதோட பெட்டல்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இந்த ட்ரைட் ஃப்ளவர்ஸ் வந்து நான் எப்படி மேக் பண்ணி எடுத்தேன் அப்படின்றத நான் தனியாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக வந்துட்டு உங்களுக்கு போடுறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். நான் சீக்கிரமாக வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு போடுறேன். இப்போது ஒரு 3 பெட்டல்ஸ் மட்டும் அப்படியே ஃபுல்லாக அந்த சைடில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்க பெட்டல்ஸ் எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு பெரிய பெரிய பெட்டல்ஸ் வைக்கும் போது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரேம் ஒரு மாதிரி பெரிய சைஸஸில் இருக்க மாதிரி நமக்கு ஷோ ஆகும். ஸோ பட் எனக்கு வந்துட்டு இது சின்ன சின்ன பீசஸாக வச்சா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் இந்த மாதிரி வந்துட்டு சின்ன சின்ன பீசஸாக நான் வந்துட்டு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஃப்ரேமோட அவுட்கம் வந்துட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். பிகாஸ் அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. ஸோ வீடியோவை வந்துட்டு ஃபுல்லாக கண்டினியூவாக பாருங்கள். இப்போது நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பெட்டல்ஸ் எல்லாமே வந்து நம்ம சின்ன சின்னதாக அங்கங்கே வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி கோல்டன் ஃப்ளேக்ஸ் வந்துட்டு நல்லா செப்பரேட் பண்ணி அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோமோ அதே மாதிரி வந்துட்டு இந்த ரோஸ் பெட்டல்ஸ்லையுமே வந்துட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ட்ரை பண்ணுறதால இந்த மாதிரி வந்துட்டு ரெட் கலர் ஃப்ளவர்ஸ் தான் வந்துட்டு டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுறேன். இன்னும் போக போக வந்துட்டு நம்ம நிறைய ஃப்ளவர்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் யூஸ் பண்ணலாம். அண்ட் இப்போது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஒன் டைப் ஆஃப் ஃப்ரேம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இன்னொரு சூப்பரான ஃப்ரேம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ அந்த ட்ரை ஃப்ளவர்ஸ் எல்லாமே செட் பண்ணி வச்சிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு ஃபேரி லைட் அதாவது மேஜிக் லைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லைட்டை வந்துட்டு நான் ஃபஸ்ட்டே அந்த ஹார்ட் ஷேப் மோல்டுக்கு வந்துட்டு ஏற்ற மாதிரி நான் பெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பட் இந்த லைட்டை வந்துட்டு இந்த மோல்டுக்குள்ளே நான் செட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்துட்டு ரெசின் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு லைட் ஃபிட் பண்ணுறதுக்குள்ளே வந்துட்டு ரெசினும் கையில் படாமல் லைட்டும் அதில் செட் ஆகணும். இது கூட சண்டை போட்டு போராடி ஒரு வேளை அதை செட் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இது வீட்டில் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த லைட்ஸ் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட லைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே லென்த்தாக இருந்துச்சு. அதுதான் இருக்கிறதுல ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு. பிகாஸ் ஷார்ட் லென்த்தாக இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு ஈஸியாக செட் பண்ணிடலாம். ரெசின் போர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம ஈஸியாக செட் பண்ணிடலாம். பட் இது வந்துட்டு கொஞ்சம் ரொம்பவே லென்த்தாக அதிகமாக இருந்துச்சு. அதை வந்துட்டு நான் பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மோல்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வேளை அந்த மோல்டு கூட கெஞ்சி கூத்தாடி தயவுசெய்து செட் ஆகிடு அப்படியே சொல்லிவிட்டு அந்த மோல்டு கூட பேசி இந்த மாதிரி வந்துட்டு செட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் இந்த ஸ்டிக் வச்சு உங்களுக்கு குத்தி
காட்டும் போதே வந்துட்டு தெரியும் அந்த ரெசின் வந்துட்டு இப்போ என்ன டெக்ஸ்சரில் இருக்குன்னு ஓரளவுக்கு வந்துட்டு பாதி ட்ரை ஆகிடுச்சு. ஸோ அந்த டெக்ஸ்சரில் இருக்கும்போது அகைன் நான் இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டேன். ஒரு வழியாக அந்த லைட்டை வந்துட்டு இந்த மோல்டுக்குள்ளே செட் பண்ணிட்டோம். அண்ட் எரியுதான்னு செக் பண்ணி பார்த்தேன், அதுவுமே வந்து நல்லா எரிஞ்சுது. ஸோ இப்போ 6 ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னொரு லேயர் ஆஃப் ரெசின் வந்துட்டு நம்ம இதில் போர் பண்ணிக்கணும். பிகாஸ் அந்த லைட்டோட அந்த மேடு பள்ளம் எல்லாமே இருக்கும். அண்ட் ட்ரை ஃப்ளவர்ஸ், கோல்டன் ஃப்ளேக்ஸ் எல்லாமே வந்துட்டு மேலே வந்துட்டு ஒரு மாதிரி மேடு பள்ளமாக இருக்கும். அது எல்லாமே வந்துட்டு நம்ம க்யூர் பண்ணுறதுக்காக மேலே அகைன் இந்த மாதிரி 2:1 ரேஷியோவில் வந்துட்டு ரெசின் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மேலே வந்துட்டு ஃபில் பண்ணணும். நான் இதில் மொத்தம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 லேயர்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டு 3 லேயர்ஸ், பேக் சைடில் வந்துட்டு 2 லேயர்ஸ் ஆஃப் ரெசின் வந்துட்டு நான் ஃபுல்லாக ஆட் ஆன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அண்ட் இது வந்து நான் நிறைய ரெசின் போர் பண்ணுறதுனால நான் எவ்ரி 6 ஹவர்ஸ் வந்துட்டு வெயிட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இது வந்துட்டு ஃபாஸ்ட் க்யூரிங்கிறதால ஒரு 3 ஹவர்ஸ் வரைக்கும் நான் வெயிட் பண்ணிவிட்டு அது நல்லா செட் ஆகிட்டதுக்கப்புறம் அகைன் அதுக்கு மேலே வந்துட்டு 2:1 ரேஷியோ வந்துட்டு இந்த மாதிரி போர் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதுவுமே வந்துட்டு நல்லா செட் ஆகிட்டு இது வந்துட்டு நல்லா ஒரு 3 to 4 ஹவர்ஸ் வந்துட்டு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துட்டு இப்போ அகைன் வந்துட்டு செகண்ட் லேயர் ஆஃப் ரெசின் வந்துட்டு இப்போ போர் பண்ணுறேன். அகைன் இதே மாதிரி வந்து தேர்ட் லேயர் ரெசினும் போர் பண்ணேன். அண்ட் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு பேக் சைட்லையுமே வந்துட்டு ஒரு 2 லேயர்ஸ் ரெசின் வந்துட்டு நான் கொடுத்துருந்தேன். பிகாஸ் அப்போ தான் நமக்கு வந்துட்டு அந்த கிறிஸ்டல் எஃபெக்ட் வந்துட்டு ரொம்ப நீட் அண்ட் கிளியராக கிடைக்கும் அண்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் வந்துட்டு இத்தனை லேயர்ஸ் ஆஃப் ரெசின் வந்துட்டு நம்ம கொடுக்குறோம். அப்படி இல்லாட்டி இந்த மோல்டு வந்துட்டு இன்னும் டீப்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு இவ்வளோ லேயர்ஸ் கொடுக்க வேண்டாம். எனக்கு வந்து இந்த லேயர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால வந்து ஒரு 3 to 5 லேயர்ஸ் வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்த்து கொடுத்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி வந்து அந்த லைட்ஸ் எல்லாமே அந்த கார்னரை வச்சு செட் பண்ணி எடுத்துறதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டிக்கர்ஸ் தான் வந்துட்டு செட் பண்ண போகிறேன். இது வந்துட்டு ஒரு வெட்டிங் பேரோட ஸ்டிக்கர்ஸு. அந்த பேரோட நேம்ஸ் தான் வந்துட்டு நம்ம இப்போ ஸ்டிக் பண்ணுறோம். ஸோ சுந்தர் வெட்ஸ் ஜெயந்தி. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் போட போகிற ஃப்ரேம் வீடியோவில் வந்துட்டு கண்டிப்பாக இதோட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஃபோட்டோ ஃப்ரேம் வந்துட்டு நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அது வந்துட்டு இன்னும் அல்டிமேட்டாக வந்துருந்துச்சு. நீங்கள் அது மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுமே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே செட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் பேக் சைடில் வந்துட்டு ஏதாவது நல்லா ஃபிட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக இந்த ஹார்ட் ஷேப் அந்த மோல்டு சைஸ்லேயே வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் திக் ஷீட் வந்து நல்லா திக்காக இருக்க மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த ஹார்ட் ஷேப் கூட வந்துட்டு ஸ்டிக் பண்ண போகிறோம். பட் இதுக்கு வந்துட்டு நம்ம க்ளூவோ இல்லை ஃப்ளெக்ஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வேலைக்கு ஆகாது. அதனால் நான் வந்துட்டு சிம்பிளாக ரெசினே வந்துட்டு யூஸ் பண்ணிட்டேன். ரெசினுக்கு வந்துட்டு ரெசின் தான் ஒரு பர்ஃபெக்ட் கம்முனே கூட நம்ம சொல்லலாம். ரெசின் வந்து 2:1 ரேஷியோவில் ஃபில் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி நல்லா செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாலே அது வந்துட்டு அது ஈஸியாக அதில் செட் ஆகிடும். பட் அந்த கன்சிஸ்டன்சி மாறுற வரைக்கும் அது வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு மே மந்தோட கார்டு வந்துட்டு அவங்க வெட்டிங் டே அந்த டேட் மட்டும் அதில் நல்லா ஹைலைட் பண்ணிவிட்டு அதை ஒரு சைடில் வந்துட்டு செட் பண்ணிவிட்டு இப்போ அகைன் இதுக்கு மேலே ஒரு 2:1 ரேஷியோ ரெசின் வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். பிகாஸ் அந்த ஸ்டிக்கர்ஸ்மே வந்துட்டு பீல் ஆகி வரக்கூடாது, அந்த கேலண்டருமே வந்துட்டு நல்லா ஃபிக்ஸ் ஆகணும். அதுக்காக மேலே வந்துட்டு ஒரு லேயர் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃபைனல் அவுட்கம் காட்டுறேன் 6 ஹவர்ஸ் கழிச்சு ட்ரை ஆகிட்டதுக்கப்புறம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கும் ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. இந்த ஃப்ரேம் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 6 ஹவர்ஸ் ஃபுல்லாக கழிச்சு ட்ரை ஆகி எடுத்தாச்சு. இது வந்துட்டு லைட்ஸுமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிருந்துச்சு. எனக்கு ஒரு சைடு டவுட்மே இருந்துச்சு, ரெசின் ஊற்றிட்டோம் நம்ம வந்துட்டு லைட்ஸ் ஒர்க் ஆகுமா ஆகாதா இல்லை ஹீட்டில் ஏதாவது ஆகிடுமா அப்படின்ற நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. பட் எதுவுமே இல்லை, பர்ஃபெக்டாக சூப்பராக வந்துருந்துச்சு. இதே மாதிரி ஹார்ட் ஃப்ரேம்ஸ் வந்துட்டு நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட ஹார்ட் ஃப்ரேம் கஸ்டமைஸ்டு திங்ஸை வந்துட்டு நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி பர்ஃபெக்டாக உங்களுக்குமே வந்துட்டு நான் இதே மாதிரி ஆர்டர் வந்துட்டு செஞ்சு கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் உங்களோட கஸ்டமைஸ்டு ஆர்டர்ஸை வந்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு இந்த ஃப்ரேம் வந்துட்டு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டாண்டோட தான் சேர்த்து கொடுப்பேன். ஸோ ஈசல் ஸ்டாண்டோட சேர்த்து தான் நம்ம வந்து இந்த ஹார்ட் ஃப்ரேமே வந்துட்டு கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.